நீலச் சுடர்மணி வானம் ஆங்கே நிறைய குளிர்வெண் நிலவாம். நீலச் சுடர்மணி வானம் ஆங்கே நிறைய குளிர்வெண் நிலவாம். காலை பருதியின் காட்சி ஆங்கே கடல் மேலெல்லாம் ஒளியாம். மாலை கதிரினில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலென எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுதுதல் தகுமோ? பயிலூரும் மன்னன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார். பயிலூரும் மன்னன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையாய். தயை மிக உடையால் அன்னை எனை சந்ததம் மறவா தந்தை. குயில் போல் பேசிடும் மனையாள் அன்பை கொட்டி வளர்த்திடும் பிள்ளை. அயலவராகும் வண்ணம் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டீர். அன்பு நலம் சான்ற பெருமக்களே, இந்த ஆகஸ்ட் 15 நம்முடைய இந்திய விடுதலை நாளில் இந்த நம்முடைய யூடியூப் சேனல் என்று சொல்லக்கூடிய புலனத்தில் நாம் குடும்ப விளக்கு என்று சொல்லக்கூடிய இந்த பாவேந்தருடைய ஒரு காவியத்தை, குறுங்காவியத்தை அரங்கேற்றுவதில் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றோம். பாவேந்தர் பாரதிதாசன் பல்வேறு நூல்கள் எழுதியிருந்தாலும் குடும்ப விளக்கு ஒரு நல்ல நூல், எல்லா குடும்பங்களுக்கும் இன்றைக்கு ஏற்றதாக இருக்கின்றதால் அவருடைய ஓரிரு கருத்துக்களை நாம் சொல்லிவிட்டு இந்த நூலை பற்றி பேசுவோம். இப்பொழுது பாவேந்தர் பேசுகிறார். குடும்ப முன்னேற்றம் என்பது நாட்டின் முன்னேற்றம், குடும்ப முன்னேற்றம் என்பது நாட்டின் முன்னேற்றம். முன்னேற்றம் உடைய குடும்பம் எப்படி இருக்கும் என்பது பற்றிய என்னுடைய எண்ணம்தான் இந்த சிறிய நூல். நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். இந்த நாளில் சிறிது கூடுதலான வருவாய் கிடைத்தவுடன் மனைவி உடல் நலுங்காமல், உடை கசங்காமல், வேலைக்கு சாப்பிடுவதுதான் குடும்ப ஒழுக்கம் என்று நினைத்து விடுகிறார்கள். பெண்களிடம் இது பெரு வழக்கமாகி வருகிறது. கணவன்மாரும் இந்நிலை முழு தன்மை வாய்ந்தது என்று முடிவு கட்டிவிடுகிறார்கள். படித்தலும் அதற்கேற்ப நடத்தலும் நிறைய அமைந்திருக்க வேண்டும். துணைவி இடத்தும் கணவரிடத்தும், ரெண்டு பேர்த்துக்கிட்ட, கணவன்கிட்டையும் மனைவி கிட்டையும் நிறைய படிக்கக்கூடியது நிறைய படித்து வச்சிருக்கோம். இந்த சமயத்தில் அங்கே தோன்றக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. இத்தகைய குடும்பத்தில் எடுத்ததற்கெல்லாம் வேலைக்காரன் வேலைக்காரி வேண்டா. எல்லாவற்றுக்கும் மற்றவர்களுடைய கைகளை எதிர்பார்த்து இருப்பது நிலையில்லாத ஒரு செயல். எப்போதும் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் எல்லாரும் வேலைக்காரர் அல்லது எல்லாரும் உடையவர் என்ற நிலையை உண்டாக்கத்தான் அறிவு உலகம் விரைந்து வேலை செய்கிறது. இந்த உலகத்தினுடைய நோக்கம் அதுவாக இருக்கிறது. குடும்ப விளக்கில் வேலையாட்களுக்கு இடம் இல்லை. தமிழ்நாட்டில் பழைய அறிஞர்கள் கண்ட குடும்பங்கள் நமக்கு சீவகம் முதலிய நூல்களில் இருக்கின்றன. இந்த நிலையில் எளிய நடையில் குடும்ப விளக்கு நடுத்தர குடும்பத்துக்கான ஒரு விளக்கு என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட அதை பார்த்து அவர்கள் படித்துக் கொள்ளலாம். குடும்ப விளக்கை பெறக்கூடிய தோழர்கள் தாமற்றும் அல்லாமல் மறந்தும் போகாமல் தம்முடைய மனைவிக்கும் அதை படிக்க கொடுக்க வேண்டும். மனைவியரும் எழுத்தறிவு இல்லாவிட்டால் அவர்களுக்கு கணவன்மார்கள் படித்து காட்ட வேண்டும். ஏனெனில் தலைவனிடம் தலைவி நடந்து கொள்ளக்கூடிய சில செய்திகளை தலைவன் அன்பு காரணமாக சொல்லாமல் இருப்பதும் உண்டு. அவ்வாறே தலைவியும் பின்வாங்குவது உண்டு. அப்படி சொல்ல வேண்டிய சில கருத்துக்களை நம்முடைய குடும்ப விளக்கு எடுத்து சொல்கிறது. மிகச்சிறிய குரல் ஓவியம் குடும்ப விளக்கு என்ற செய்தியை பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இந்த குடும்ப விளக்கு ஒரு முன்னுரையாக தந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி, குடும்ப விளக்குல முதற் பகுதியில ஒரு நாள் நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அதிகாலை என்று சொல்லக்கூடிய இந்த வைகறை பொழுது, தொல்காப்பியத்தில் வைகறை விடியல் மருதம்
வைகுரு விடியல் மருதம் என்று சொல்வார்கள். வைகரை என்பது அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி நேரம், 6 மணி வரை இருக்கக்கூடிய நேரம் வைகரை பொழுது. அந்த வைகரை பொழுதிலேயே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் எழுந்து விடுகிறார்கள். இளம் கதிர் இன்னும் கிழக்கில் எழவில்லை. இளமையான காலை சூரியனுடைய வெளிப்பாடு கிழக்கு திசையில் இன்னும் வரவில்லை. இரவு போர்வையை போர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த போர்வை இன்னும் உலகத்தை விட்டு வெளியே ஏறவில்லை. ஆனாலும் கூட கேள்வி அறிவை வளர்த்து கொண்டவர்கள் இடத்தில் அது வரையிலும் ஆக்கிரமித்து கொண்டிருந்த அறியாமை என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கி விடுவதை போல அந்த இரவு மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இளங்கதிர் இன்னும் கிழக்கில் எழவில்லை. இருள் போர்த்த போர்வை நீங்கவில்லை. ஆயினும் கேள்வியால் அகலும் மடமை அறியாமை மடமை போல நள்ளிரவு மெதுவாக நடந்து கொண்டிருந்தது என்ற செய்தியை பாவேந்தர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அந்த இருட்டு எப்படி இது வெளிச்சத்துக்கு வருகிறது என்பதை நள்ளிரவு மெதுவாக நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு தொட்டி இருக்கிறது. அந்த காலத்துல சுண்ணாம்பு பூசுவதற்காக ஒரு தொட்டியிலே தண்ணி வைத்திருப்பார்கள். அந்த தண்ணியிலே ஓரளவுக்கு நீளத்தை அதில் கலக்கி விடுவார்கள். அதற்கு பிறகு போதுமான அளவுக்கு அது சுண்ணாம்பை கலந்து இந்த ரெண்டையும் கலந்து இந்த பண்டிகை காலங்களிலே பழைய காலத்துல சுண்ணாம்பு அடிப்பார்கள், அது சுண்ணாம்பு பூசுவார்கள். அந்த செய்தியை பாவேந்தர் பார்த்து அந்த பண்டை கால வழக்கத்தை மறக்கக்கூடாது என்பதற்காக தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பு என இருள் தன் குலைந்தது. இருள் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விட்டது. இப்பொழுது கதிரவன் வரக்கூடிய நேரம் புலந்திட போகும் பொழுது கட்டிலில் மலர்ந்தன அந்த மங்கையின் வெளிகள். அதிகாலையிலேயே அந்த குடும்ப தலைவி கட்டிலிருந்து வெளியே வருகிறாள் என்ற செய்தியை ஒரு நாள் நிகழ்ச்சியிலே தொடங்கக்கூடிய பாவேந்தர் அதற்கு பிறகு தூக்கத்தோடு தூங்கி இருந்தாங்க. அவங்க குடும்பமே தூங்கிட்டு இருக்கிற போது ஊக்கம், சுறுசுறுப்பு, உள்ளம் மூன்றும் அந்த அவர்களோடு சேர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. அந்த குடும்ப தலைவியாகிய மங்கை எழுந்தாள், இருகை வீசி எழுந்தாள். அவள் எழுந்ததும் அந்த ஊக்கமும் சுறுசுறுப்பும் உள்ளமும் அவளிடம் வந்து வெளிப்பட்டு அது சிறப்பாக இருந்தது என்பதை தெளிவிலா கருக்கள்னா மேகம், இருட்டான மேகம். அந்த இருட்டான மேகத்தில ஒளி வீசக்கூடியதை போல அவளுடைய கண்களிலிருந்து வெளிப்படுகிறது. அது எப்படி இருக்கிறது என்றால் அந்த கண் விழித்தல் குளத்து நீரில் குதிக்கக்கூடிய கெண்டை மீன் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு எழுந்ததும் அவள் ஒரு கை விளக்கை எடுத்துட்டு வர்றாங்க. கிராமத்துல மின்சாரமெல்லாம் வராத காலத்துல விளக்கு கொண்டு வருவாங்க. அந்த விளக்கு சின்னதா இருக்கக்கூடிய அந்த விளக்குல மூக்குத்தி மாத ஒரு பகுதி இருக்குது. அந்த விளக்கை திருகிறதுக்கு அந்த காலத்துல ஒரு திருகாணி வச்சிருப்பாங்க. அது சின்னதா மூக்குத்தில் போடக்கூடிய மூக்குத்தி மாதிரி இருக்கு. அதுல ஒரு சின்ன முத்து ஒட்ட வைத்ததை போல அது ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும். அதை வச்சு திருகணும்னா அது பெரிதாகவும் சிறிதாகவும் அந்த விளக்கு இருக்கும் என்பதை பாவேந்தர் சின்ன மூக்கு திருகொடு தொங்கும் பொன்னால் செய்த பொடி முத்தை போல அந்த விளக்கை தூண்டுகோலை தூண்டி தன்னுடைய கைகளில் அந்த விளக்கை ஏந்தி கொண்டு வந்தவள் அதை கொஞ்சம் பெரிதாக செய்துவிட்டு அன்னப்பறவை போல மெல்லதாக நடந்து வீட்டினுடைய பின்புறத்தில் கொல்லைப்புறத்தை போய் சேர்ந்தாள். அங்க சேர்ந்தவள் அங்க குளிர்ந்த புது தண்ணீரை நேற்று மாலையிலேயே அதை சேகரித்து வைத்திருந்தாள். அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டால் அதை முகந்து முகத்தை கழுவிக்கொண்டு மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தெருவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வீட்டினுடைய முன்பகுதியை கூட்டி பெருக்கி தெளித்து அழகுபடுத்தி அங்கே ஒரு கோலத்தை அமைத்தால் அந்த கோலத்துக்கு பரிசில் நீட்டினான் பகலவன் சூரியன். அவளுக்கு ஒரு பரிசு கொடுப்பதை போல வெளிச்சம் வந்தது. 4 மணிக்கு எழுந்தவள் 6 மணி வரைக்கும் தன்னுடைய குடும்ப வேலையை ஒருவராக மிக சிறப்பாக செய்து முடித்தாள் என்ற செய்தியை இந்த குடும்ப விளக்கில் பாவேந்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார்.